அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கினுடைய விசாரணையை 3 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்தும், அதாவது விசாரணை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்தும், அதே போல ஜாமீன் வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் சோகா உஜ்ஜல் புயான் தலைமைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம், அதாவது விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தடை எதற்கு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு இது போன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாமீன் கோரிய மனு மீது மட்டும் அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல விசாரணையை பொறுத்த வரைக்கும் 3 மாதங்கள் ஆகியும் கூட விசாரணை இன்னும் தொடங்கவில்லையா என்றும் நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பி செந்தில் பாலாஜியினுடைய மனு குறித்து, அதாவது ஜாமீன் கோரிய அந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அதே போல நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாதங்கள் ஆகியும் இன்னும் விசாரணை தொடங்க கூட இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் பதிலளிக்க வரும் பொழுது, இந்த வழக்கு தொடர்பாக தாம் கைது செய்யப்பட்டு 8 மாதங்களாக சிறையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல இதனையடுத்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்த வழக்கில் இன்னும் குற்றச்சாட்டுகள் கூட பதிவு செய்யப்படவில்லையே என்று ஒரு கேள்வியை எழுப்பி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியினுடைய மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.